Hello everyone. இந்த வீடியோல நாம முகல் ஹிஸ்டரியை பத்தி பார்க்க போறோம். ரூலர்ஸ் ஆஃப் முகல் எம்பையர். முகல் எம்பையரோட ரூலர்ஸ் யார் யாருன்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் அண்ட் அவுரங்கசீப். பாபர் 1526 AD to 1530 AD. பாபர் தான் முகலாய சாம்ராஜ்யத்தோட ஃபவுண்டர். அவர் தான் முகலாய சாம்ராஜ்யத்தை தோற்றுவிச்சாரு. இவரோட ஃபாதர் சைட்லேருந்து தைமூரோட வம்சாவளியை சேர்ந்தவர். அவங்க மதர் சைட்லேருந்து செங்கிஸ்கானோட வம்சாவளியை சேர்ந்தவர். இவரை யார் இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்கன்னா ராணா சங்கா, தௌலத் கான் லோடி, இவங்கெல்லாம் இவர் இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்ராஹிம் லோடி டைனஸ்டி அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. இப்ராஹிம் லோடியை ஓவர்த்ரோ பண்ணுறதுக்காக, அவரை கீழே இறக்கிறதுக்காக இவரை கூப்பிட்டுருப்பாங்க. இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் பானிபட்டுங்கிற இடத்துல, பானிபட் ஹரியானால இருக்கு, அங்கே ஒரு வார் நடக்கும். இந்த வார்ல ஃபர்ஸ்ட் கன் பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால புது எக்யூப்மெண்ட், புது மெத்தட்ல பாபரோட ஆர்மி ஃபைட் பண்ணதுனால இப்ராஹிம் லோடியால அதை இது பண்ண முடியல. அவரோட ஆர்மி கம்ப்ளீட்டா டிஃபீட் ஆயிடுச்சு. அது ஒரு ப்ரூட்டலான வார். இதுக்கப்புறம் தான் அவர் முகலாய சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் நிறுவியிருப்பாரு. இதுக்கப்புறம் அவருக்கு திருப்பி ராஜ்புட்ஸ் கிட்டே இருந்தும் நிறைய அச்சுறுத்தல் வந்தது. ராணா சங்கா இப்ராஹிம் லோடியை ஓவர்த்ரோ பண்றதுக்காக தான் இவர் அழைச்சிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் இவர் டெல்லி சுல்தானேட்டே கேப்சர் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ராணா சங்கா ஆஃப் மேவருக்கும் இவருக்கும் திருப்பி இன்னொரு பேட்டில் வரும். அது பேட்டில் ஆஃப் கேன்வா at 1527 AD. அதுக்கப்புறம் ராணா சங்காவோட அலை மெடினா ராய் ஆஃப் சந்தேரி, அவங்க கூட பேட்டில் ஆஃப் சந்தேரி at 1528 AD and முகமது லோடி at பேட்டில் ஆஃப் காக்ரா at 1529 AD. இந்த மாதிரி கண்டினியூஸாக வார்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவர் துசுக்கி பாபரி அப்படிங்கிற இவரோட ஆட்டோபயோகிராஃபியை இப்போ டர்க்கிஷ் லாங்குவேஜில் எழுதியிருப்பாரு. பாபர் டிக்ளேர்டு ஜெஹத் அண்ட் அடாப்டட் த டைட்டில் காசி. பாபர் ஜெஹாத் அப்படின்னா ஒரு மதத்தோட புனித போர், இஸ்லாமியரோட புனித போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இஸ்லாமோட எனிமீஸ்க்கு அகெயின்ஸ்டா ஒரு வார் மாதிரி. அதனால அவருக்கு இந்த டைட்டில் கிடைச்சது காசி அப்படின்னு. காசின்னு முஸ்லீம் வாரியர். இவர் 1530 AD இறந்து போனாரு. இவரை எங்க பரி பண்ணாங்கன்னா ஆரம்பாக், ஆக்ரால. அதுக்கப்புறம் அவரோட பாடியை காபுலுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஹுமாயூன் 1530 AD to 1556 AD. ஹுமாயூன்ங்கிற நேம்க்கு என்ன நேம்னா ஃபார்ச்சுனேட், அதாவது ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு. ஆனால் முகல் எம்பரர்ஸ்லேயே ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ரூலர் யாருன்னா அது ஹுமாயூன் தான். அவர் வந்ததுலேருந்தே நிறைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். முகல் ரூலர்ஸ்ல இந்த எல்டஸ்ட் சன்னா சக்சீட் ஆகணும் அப்படிங்கிற ரூல் இல்லாததுனால எப்பவுமே ஒவ்வொரு அரசர் இறந்து போனதுக்கு அப்புறமும் வார் ஆஃப் சக்சஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஹுமாயூனோட அப்பா பாபர் இறந்ததுக்கு அப்புறம் பாபரோட 4 சன்ஸ், காம்ரான், அஸ்காரி, ஹிண்டல், ஹுமாயூன், இவங்க 4 பேர்ல யார் அடுத்த பவருக்கு வர்றது அப்படின்னு நிறைய பிரச்சனை வந்தது. ஹுமாயூன் தான் எல்டஸ்ட் சன். அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தனித்தனியா ப்ரொவின்சஸ் வச்சிருந்தாங்க. ஹுமாயூன் தின்பனா அண்ட் டெல்லியை செகண்ட் கேபிட்டலா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இவரோட பீரியட்ல தான் ஷேர்ஷா சூரி ஆஃப் சர் டைனஸ்டி கிராஜுவலி கெயின்ட் பவர் டியூரிங் ஹிஸ் ரெயின். அப்போ ஷேர்ஷாவுக்கும் ஹுமாயூனுக்கும் நிறைய பேட்டில்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இவருக்கு கான்ஸ்டண்டா நிறைய ஆப்போனன்ட்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ தான் ஷேர்ஷா சூரிக்கும் இவருக்கும் நிறைய பேட்டில்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இவர் பேட்டில் ஆஃப் சௌசா 1539 AD அண்ட் பேட்டில் ஆஃப் கனௌஜ் 1540 AD, இது ரெண்டுலேயுமே ஷேர்ஷா சூரியோட ஃபைட் பண்ணி ஹுமாயூனை ஷேர்ஷா சூரி டிஃபீட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் சர் டைனஸ்டின்றது ஒன்று நடுவில் கொஞ்சம் காலம் நடக்கும். இவர் 15 years தலைமறைவாக இருக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் ஒரு பெர்ஷியாவில் போய் இருந்துருவாரு. அங்கேயும் அவருக்கு நல்லா ராயல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அங்கே பெர்ஷியன் கிங் இவருக்கு நல்ல ராயல் விசிட்டராக நல்லா ட்ரீட் பண்ணுவார். அதுக்கப்புறம் 15 yearsக்கு அப்புறம் ஷேர்ஷா சூரி இறந்ததுக்கு அப்புறம் ஹுமாயூன் திருப்பி குவாந்தரை கான்குவேட் பண்ணிட்டு திருப்பி பெர்ஷியன் ரூலரோட ஹெல்ப்போட திருப்பி பவரை கெயின் பண்ணுவார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் 1556 ADல இறந்துருவார். அவரோட சிஸ்டர் குல்பதன் பேகம் அவரோட பயோகிராஃபியை எழுதியிருப்பாங்க, ரோட் ஹுமாயூன் நாமா. அவரோட ஒய்ஃப் ஹமீதா பானு பேகம் அவரோட டாம் அட் டெல்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அது பேர் ஹுமாயூன் டோம். ஹுமாயூனை சக்சீட் பண்ணிட்டு யார் வருவார்னா அக்பர் வருவார். அக்பர் 1556 AD to 1605 AD. Akbar became ruler of
முகல் எம்பையர் அட் த ஏஜ் ஆஃப் 14 வித் த ஹெல்ப் ஆஃப் பைராம் கான். அக்பரோட டைம்ல தான் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இது வந்து எப்போ நடக்கும்னா 1556 AD. இதுல ஹெமு, அதாவது வாசர் ஆஃப் அதில் ஷா சூரி, மினிஸ்டர் ஆஃப் அதில் ஷா சூரியை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1556 ADலேருந்து 1560 AD வரைக்கும் பைராம் கானோட கைடன்ஸோட தான் அக்பர் ரூல் பண்ணியிருப்பாரு. அக்பர் வந்து மத நல்லிணத்துக்கான ஒரு அரசர். இவரோட டைம்ல ராஜ்புட்ஸ் நிறைய பேருக்கு வந்து நல்ல பவர் இருந்துச்சு. இவர் டிஃபீட் பண்ணாலும் அவங்களுக்கு நிறைய மரியாதை, அவங்க கூட வார் பண்ணா கூட அவங்களுக்கு ரொம்ப மரியாதையோடு நடத்திட்டு வந்தாரு. இவர் வந்து இவரோட குஜராத் இன்வேஷனோட சக்சஸ், அது விக்டரி ஓவர் குஜராத்தை காமமரேட் பண்றதுக்காக புலாம் தர்வாசாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு அட் ஃபட்டக்பூர் சிக்ரி. இவர் வந்து ஜிஸ்யா அப்படிங்கிற டாக்ஸை அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. ஜிஸ்யானா நான் முஸ்லிம்ஸ்க்கு போற டாக்ஸ், அதை இவரோட டைம்ல வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இபாதத் கானா, அதாவது ஹால் ஆஃப் ப்ரேயர், அது எல்லா ரிலீஜியன்ல உள்ளவங்களும் ஒன்னா உட்காந்து ப்ரேயர் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டமை உருவாக்கியிருப்பாரு. இவரோட லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ல மன்சப்தாரி சிஸ்டம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. இவரோட கோர்ட்ல 9 வெர்சடைல் பர்சனாலிட்டிஸ் வந்து இவரோட கோர்ட்ல இருந்தாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருந்தாரு. அவங்க தான் நவரத்னாஸ், அதாவது 9 ஜுவல்ஸ். இதுல தான் பீர்பால், முல்லாலாம் இருந்தாங்க. அந்த நவரத்னாஸ் யார் யாருன்னா டோடர்மால், அபுல் ஃபசல், ஃபைசி, பீர்பால், டான்சன், அப்துர் ரஹீம் கானா, கானா, முல்லா டு பியாசா, ராஜா மன்சிங் அண்ட் ஃபக்கீர் ரசாவுதீன். அக்பரை சக்சீட் பண்ணிட்டு அவரோட எல்டஸ்ட் சன் சலீம் வருவாரு. என்ன டைட்டில் அவருக்கு கிடைக்கும்னா, கிங் ஆனதுக்கு அப்புறம் முருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படின்னு. 1611 அவர் மெஹரூனிசா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க தான் பின்னாடி நூர்ஜஹான் அப்படிங்கிற பேர்ல வருவாங்க. நூர்ஜஹானுக்கு நிறைய இவரோட டைம்ல பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. இவர் வந்து ஜஞ்சீரி அடால் அட் ஆக்ரா ஃபோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு ஃபார் சீக்கிங் ராயல் ஜஸ்டிஸ். அப்புறம் வந்து இவர் குஸ்ரு, அவரோட சன் குஸ்ருங்கிறவர் இவர் குரு அர்ஜுன் தேவோட ஆதரவோட இவருக்கு எகெயின்ஸ்டா இருந்ததுனால குரு அர்ஜுன் தேவ 5th சிக் குரு அர்ஜுன் தேவ இவர் வந்து கொண்டுடுவாரு. இவரோட டைம்ல தான் கேப்டன் ஹாக்கின்ஸ், சர் தாமஸ் ரோ வந்து இவரோட டைம்ல தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இவரோட கோர்ட்டை விசிட் பண்ணியிருப்பாங்க. இவரோட டைம்ல இந்த ஃபேமஸ் பெயிண்டர்ஸ் வந்து அப்துல் ஹசன், உஸ்தாத் மன்சூர் அண்ட் பிஷான்ஸ். ஜஹாங்கீர் 1627 ADல இறந்திருப்பாரு இன் காஷ்மீர் அண்ட் பரீட் அட் லாகூர். ஷாஜஹானோட பீரியட் 1628 AD to 1658 AD. ஷாஜஹான் ஜஹாங்கீர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பவருக்கு வருவாரு. இன் 1612 AD ஷாஜஹான் வந்து அசுமன் பானு அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிப்பாரு. அவங்க தான் பின்னாடி மும்தஸ் மஹால் ஆவாங்க. இன் 1632 ADல இவர் வந்து போர்ச்சுகீஸை டிஃபீட் பண்ணிட்டு அஹ்மத் நகரை அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாரு. இவர் காண்டஹரை ஈரானியன்ஸ் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணுவாரு. இவர் வந்து மோட்டி மஸ்ஜித் அட் ஆக்ரா, தாஜ்மஹால் அட் ஆக்ரா, ஜமா மஸ்ஜித் அண்ட் ரெட் ஃபோர்ட் அட் டெல்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு. இவரோட பீரியட் தான் முகல் எம்பையர்ல கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. இவரோட கடைசி காலகட்டத்தில் வார் ஆஃப் சக்சஷன், இவருக்கு அடுத்தது யார் வர்றதுங்கிற பிரச்சனை வரும். அப்போ வந்து இவரோட சன்ஸ் தாரா, சுஜா, முராத், அவுரங்கசீப் இவங்களுக்கு நடுவுல எல்லாம் வார் ஆஃப் சக்சஷன் ஏற்படும். அவங்களோட பிரதர்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டு அவுரங்கசீப் அவருக்கு வருவாரு. ஷாஜஹானோட கடைசி காலகட்டம் வந்து சிறையில தான் கழிச்சாரு. அவர் வந்து அவுரங்கசீப்போட கேப்டிவிட்டியில தான் கடைசி காலத்துல இருந்தாரு. அவரோட டைம்ல, ஷாஜஹானோட டைம்ல தான் பிரெஞ்சு விசிட்டர்ஸ் பர்னியர் அண்ட் டிராவர்னியர், அப்புறம் வந்து இட்டாலியன் விசிட்டர் மனுசி அவரோட கோர்ட்டை விசிட் பண்ணியிருப்பாங்க. அவுரங்கசீப் 1658 AD to 1707 AD. அவுரங்கசீப் தான் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர் ஆஃப் முகல் எம்பையர். அவுரங்கசீப் அவரோட பிரதர்ஸ் தாரா, சுஜா அண்ட் முராத் எல்லாரையும் கொண்டுட்டு பவருக்கு வருவாரு. Aurangzeb crowned himself as the Emperor of Delhi in 1658 and took the title of Alamgir. Alamgirனா conqueror of the world. இவரோட டைம்ல 9th சிக் குரு தேஜ் பகதூரை இவர் வந்து கொண்டு இருப்பாரு. இவர் திருப்பி ஜிஸ்யா டாக்ஸை ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு இன் 1679 AD நான் முஸ்லிம்ஸ்க்காக. இவர் நிறைய ஹிந்து டெம்பிள்ஸை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. அதில் விஸ்வநாதா டெம்பிள் அட் வாரணாசியையும் இவர் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. இன்டாக்சிகேட்டிங் ட்ரக்ஸ், போதைப் பொருட்கள்லாம் அவர் தடை பண்ணியிருப்பாரு. ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் அப்படிங்கிறது 1666 சைன் பண்ணியிருப்பாங்க. சத்ரபதி சிவாஜியும் ஜெய்சிங்கிறவரும். அதில் சிவாஜி சில
ஃபோர்ட்ஸை வந்து முகல்ஸ்க்கு விட்டு கொடுத்துருப்பாரு. அவர் வந்து முகல் கோட்டை விசிட் பண்ணலாம் ஆக்ராவுக்குன்னு வந்திருப்பாரு. அப்போ அவருக்கு வந்து அங்கே கொடுத்த வரவேற்பு மேலே திருப்தி இல்லாமல் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து அவர் அங்கேருந்து சீக்கிரட்டாக எஸ்கேப் ஆயிருப்பாரு. சிவாஜியோட பையன் சம்பாஜியை அவுரங்கசீப் வந்து 1689 AD கொண்டு இருப்பாரு. Aurangzeb was died in 1707 in Ahmednagar and was buried near Daulatabad near the grave of Sheikh Jailul Haq. அவுரங்கசீப் தான் லாஸ்ட் பவர்ஃபுல் எம்பரர் ஆஃப் முகல் டைனஸ்டி. இவருக்கு அப்புறம் கிராஜுவலாக முகல் எம்பையர் வந்து அதோட கிளைமேக்ஸை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். இவர் தான் முகல் எம்பரர்ஸ்லேயே ரொம்ப குரூயலான ரூலர். தேங்க்யூ.